புடிங்கிட்டாங்கம்மா. நான் குத்துறேன். நான் சத்தியமா குதிப்பேன். எங்களால எங்க ஆளுங்களுக்கு வேலை வந்தாலும் பரவாயில்ல குதிப்பேன். போலீஸ் அராஜகம், போலீஸ் அராஜகம். 18 வருஷமா வேலை செய்யறப்பா. 18 வருஷத்துல என் குடும்பம் பிள்ளைங்க எல்லாத்தையும் விட்டுட்டு மக்கள் சேவையை செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு எங்களுக்கு வாழ்வாதாரத்தை புடிங்கிட்டாங்கம்மா. மிச்சம் நாங்களும் செத்துருவோம். எல்லாருக்கும் பர்மிட் ஆர்டர் போட்டாங்க. நாங்க மட்டும் இதை தப்பு பண்ணோம் இல்ல, எல்லாருக்கும் பர்மிட் ஆர்டர் போட்டீங்க. நாங்க தான் தப்பு பண்ணோம். எங்களுக்கு சாப்பாடு உயிரை விட்டுருவோம்மா. நாங்க பிளேட் எல்லாம் வச்சிருக்கோம். கழுத்தா இருக்கோம். அந்த மாநகராட்சி எங்களுக்கு வேலை தருவாங்க. போலீஸ் அராஜகம், போலீஸ் அராஜகம், போலீஸ் அராஜகம். எங்களோட வாழ்வாதாரத்தை கேட்கறாங்க. அராஜகம், போலீஸ் அராஜகம், போலீஸ் அராஜகம். எங்க வாழ்வாதாரத்தை கேட்கறாங்க. நாங்க கையில கத்தி தேடி வச்சிருக்கோம். நாங்க அறுத்துக்குவோம் தொட்டியை. தொட்டியெல்லாம் அறுத்துக்குவோம். இதே நாங்க சென்னை மாநகராட்சியில எங்களுக்கு வேலை வரலன்னா நாங்க கிருஷ்ணா ஊத்தி கொளுத்திக்கோ. போலீஸ்காரங்க தகாத முறையில எங்களை கைப்பிடிச்சு வலிக்கிறாங்க. கீழே குதிப்பேன். ஆள் வராத பஸ் எடுக்க கூடாது. ஆள் வராத பஸ் எடுக்க வண்டி கொடுக்குறீங்க. என்ன பண்றீங்க? நான் குத்துறேன். நான் சத்தியமா குதிப்பேன். எங்களால எங்க ஆளுங்களுக்கு வேலை வந்தாலும் பரவாயில்ல குதிப்பேன். தூய்மை பணியாளர்கள் எதுக்கு செய்ய மாட்டீங்க? அறநிலைத்துறைக்கு கொடுக்குறீங்க. நர்ஸுங்க 6 நாள் தான் நாங்க அவங்களுக்கு கொடுக்குறீங்க. நாங்க 130 நாள் இருக்கிறோம். என்னோட எங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லாத இருக்குது. எங்க வேலையை எங்களுக்கு கொடுங்கன்னு கேக்குறோம். எதுக்கு முதலமைச்சர் தலையிட மாட்டாரு? நாங்க பாவப்பட்ட ஜென்மமா? தூய்மை பணியாளர் கொரோனால வேலை செஞ்சோமா? அதனால எங்களுக்கு இந்த தண்டனை கொடுக்குறீங்களா? நான் ஒத்துக்க மாட்டேன். சார் இங்க வெளியில தள்ளி நின்று போலீஸ் கும்பல்ல எடுக்கூடாது சார். அப்படி தள்ளி நின்று எடுக்கு சார். இது எடுக்க அப்படி தள்ளி நின்று கை வைக்கிறேன் சார். அட்வொகேட் இருங்க சார். லேடிஸ் ட்ரெஸ்ஸுக்கு